நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சாலை விவகாரம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 600 பக்க ஆவணங்கள் சமர்ப்பிப்பு. நீர்கொழும்பு சிறை மோதலை அடுத்து இடமாற்றப்பட்ட மேலும் ஒரு கைதி மரணம். மன்னார் பொது வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேனர் நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ உறுதி. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் சந்திரிகாவிடம் விசாரணை நடத்த கோரிக்கை. கொழும்பில் இரட்டை கொலை வழக்கு 8 பேருக்கு மரண தண்டனை. 2.2 மில்லியன் லஞ்சம் சீன முன்னாள் அதிகாரிக்கு மரண தண்டனை. அரச உளவுத்துறையின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து தாக்கல் செய்துள்ள ட்ரீட்மெண்ட் தொடர்பான 600 பக்கங்களுக்கும் மேற்பட்ட கூடுதல் ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. உடல்நலக்குறைவு காரணமாக சுரேஷ் சாலே தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது சட்டக்குழுவினரால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவண தொகுப்பானது ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் மற்றும் அக்காலகட்டத்தில் குற்றப்புலனாய்வு துறையின் மூத்த அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்து முன்னர் வெளியிடப்படாத பல ரகசிய உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணையகத்தின் முன் புலனாய்வாளர்கள் மற்றும் முக்கிய சாட்சிகளால் அளிக்கப்பட்ட பிரமாண பத்திரங்கள் இதில் அடங்கியுள்ளதாக சுரேஷ் சாலையின் சட்டக்குழு தெரிவித்துள்ளது. தாக்குதல்களுக்கு நேரடியாக ஜார் பொறுப்பு என்பதை இந்த ஆவணங்கள் தெளிவுபடுத்துவதோடு அக்காலத்தில் குற்றப்புலனாய்வு துறையின் பணியாற்றிய சில மூத்த அதிகாரிகள் விசாரணையை வேண்டுமென்றே தவிர்த்ததையும் கடமையில் அலட்சியமாக இருந்ததையும் இது நிரூபிக்கின்றது என மனுதாரர் தரப்பு வாதிடுகின்றது. மேலும் சம்பந்தப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அளித்த சிறப்பு சாட்சியமும் இந்த ஆவணக்கோப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் இந்த மனு மீதான அடுத்த கட்ட விசாரணை வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கிடையில் இந்த வழக்கில் தங்களையும் ஒரு தரப்பாக இணைத்துக் கொள்ள மனு கோரி அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம், உலகளாவிய இலங்கை மன்றம் மற்றும் தேசபக்தி தேசிய முன்னணி உள்ளிட்ட பல தேசிய அமைப்புகளும் மகா சங்கத்தைச் சேர்ந்த முக்கிய தேரர்களும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடைக்கால மனு தாக்கலை செய்துள்ளனர். அதன்படி ஜூலை 10ஆம் தேதி இந்த ரேட் மனு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது பிரதான மனுவுடன் இந்த உப மனுக்களையும் நீதிமன்றம் பரிசீலிக்க உள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையை தொடர்ந்து அங்குனு கொலபெஸ்ஸ சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்த கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். முன்னதாக பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மற்றொரு கைதியும் உயிரிழந்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நீர்கொழும்பு சிறையில் நடந்த மோதலை தொடர்ந்து வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் குழு ஒன்று சிறை அதிகாரிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் அதன் விளைவாகவே அவர்களில் 2 உயிரிழந்ததாகவும் கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த மரணங்கள் சிறை அதிகாரிகளால் திட்டமிடப்பட்ட பழிவாங்கும் செயல் என்றும் அக்குழு நேரடியாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சுதேஷ் நந்திமல் சில்வா மற்றும் அதன் தலைவரான சட்டத்தரணி சேனக பெரேரா ஆகியோர் சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த விடயத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளனர். சிறைச்சாலைக்குள் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எனினும் இந்த மரணங்கள் குறித்த சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் தரப்பு விளக்கத்தை சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கச்சநாயக்க வெளியிட்டுள்ளார். பூசா சிறைச்சாலையில் உயிரிழந்த கைதி திடீர் உடல்நலக்குறைவு காரணமாகவே மரணமடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கான சிடி ஸ்கேனர் இயந்திரம் இந்த வருடம் டிசம்பர் மாதத்துக்குள் வழங்கப்படும் என்றும் வைத்தியசாலையில் நிலவும் ஆளணி பற்றாக்குறைக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் என்றும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். மன்னார் பொது வைத்தியசாலையில் சிடி ஸ்கேனர் இயந்திரம் ஒன்று இல்லாத காரணத்தினால் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு
சரியான நேரத்தில் நோயறிதல் செய்ய முடியாமல் போவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் மேலதிக சிகிச்சைகளுக்காக நோயாளர்களை நீண்ட தூரம் கொண்டு செல்ல வேண்டியிருப்பதால் பல உயிர்கள் வழியிலேயே பிரியும் ஆபத்துகள் தொடர்வதாகவும் அவர் கவலை வெளியிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தான் கடந்த வருடம் மன்னார் மாவட்டத்துக்கு உத்திகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது 2026 ஆண்டில் மன்னார் வைத்தியசாலைக்கு கண்டிப்பாக சிடி ஸ்கேனர் இயந்திரம் வழங்கப்படும் என உத்தியபூர்வமாக உறுதியளித்திருந்ததை நினைவு கூர்ந்தார். அந்த வாக்குறுதிக்கு அமைய தற்போதைய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்பனி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவிடம் முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இந்த விவகாரத்தை சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இது குறித்து நாடாளுமன்றத்தில் மேலும் சுட்டிக்காட்டிய அவர் செம்பனி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் தற்போது கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் கைதி ஒருவர் முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளே ஊடாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரநேகாவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். குறித்த கைதிக்கு பொது மன்னிப்பு வழங்குவதாகவும் புதைகுழி தொடர்பான எந்தவொரு விடயத்தையும் வெளியே கூற வேண்டாம் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இந்த கடிதம் பரிமாற்றத்தின் பின்னணியில் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தின் உண்மைகளை மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் சபையில் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் இது குறித்து உரிய மற்றும் முறையான விசாரணைகளை அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடியாக நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தனது உரையில் கேட்டுக் கொண்டுள்ளார். கொலை குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்ட 8 பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நீண்ட காலமாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணையின் இறுதி தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதியரசர் புத்திக ஸ்ரீ ராகல இன்று உத்திகபூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 8 பேரில் 7 பேர் இன்று நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகி இருந்த நிலையில் எஞ்சி ஒரு பிரதிவாதி நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையிலும் வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து தீர்ப்பு வழங்குவதற்கு நீதிமன்றம் சட்ட ரீதியான அனுமதி வழங்கியிருந்தது. கடந்த 1997 ஆண்டு கொழும்பு நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட தாராவத்தை பகுதியில் கேவா படகொடகே குசுமாவதி மற்றும் வேலாயுதம் உதயகுமார் ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதுடன் பலர் படுகாயமடைந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்தே இந்த குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளதாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபரால் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீண்ட காலமாக சாட்சியங்கள் ஆராயப்பட்டு வந்ததை அடுத்து சாட்சியங்களை விரிவாக பரிசீலித்த நீதியரசர் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு அவர்களுக்கு இந்த மரண தண்டனை தீர்ப்பை வழங்கினார். சீனாவில் கடந்த சில ஆண்டுகளில் ஊழல் வழக்கொன்றில் வழங்கப்பட்ட மிக கடுமையான தண்டனைகளில் ஒன்றாக முன்னாள் அரசு அதிகாரி ஜாங் ஜூலிங் என்பவருக்கு மரண தண்டனை விதித்து அந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சீனாவின் சியாங்கு மாகாணத்தில் உள்ள ஷாங்கோ இடைநிலை மக்கள் நீதிமன்றம் கடந்த திங்கட்கிழமை இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. நான்சிங் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு மண்டல மேலாண்மை குழுவின் முன்னாள் துணை இயக்குநரான ஜாங் ஜூலின் சுமார் 2.2 பில்லியன் ஜுவான் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவர் மீது லஞ்சம் பெறுதல், நிதி மோசடி, பொது நிதி முறைகேடு, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பணமோசடி உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. சியாங்கு மாகாணத்தின் தலைநகரான நாங்சிங்கில் சியாங் மாவட்ட கட்டுமான பணியகத்தின் இயக்குனர் மற்றும் சியாங்கிங் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு குழுமத்தின் பொது மேலாளர் போன்ற சக்தி வாய்ந்த பதவிகளை வகித்த காலத்தில்
அவர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பொறியியல் ஒப்பந்தம், வணிக செயல்பாடுகள் மற்றும் நிலம் கையகப்படுத்தல் ஆகியவற்றில் முறைகேடாக பணம் ஈட்டியுள்ளார். இந்த குற்றங்கள் தீவிரமடைந்ததை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்ததோடு அவரது வாழ்நாள் அரசியல் உரிமையை பறிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவரது தனிப்பட்ட சொத்துக்கள் அனைத்தையும் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதுடன் அவர் சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்கள் மற்றும் அதன் மூலம் கிடைத்த லாபங்கள் அனைத்தும் அரசு கஜானாவிற்கு மாற்றப்பட்டுள்ளது.